வணக்கம். பாரதத்தின் தவப்புதல்வன் இளம் துறவியாகிய சுவாமி விவேகானந்தர் பாரதம் முழுக்க யாத்திரை செய்கிறார். அதன் ஒரு பகுதியாக முக்கடல் சங்கமித்து இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு வருகிறார். அதில் கன்னியாகுமரி என்கின்ற இடத்திலிருந்து கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு போகணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அந்த பாறைக்கு நீந்தி போகிறார். பாறையின் மேலே ஏறி நின்று பாரத அன்னையை தரிசனம் பண்ணுறார். பாரத அன்னையினுடைய பாதத்துக்கு அடியில் நின்று தரிசனம் பண்ணுற மாதிரியான உணர்வு பெறார். அங்கேயே உட்காந்து தியானம் செய்கிறார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடுகிறது. காரணம், நம் பாரதத்தை ஏராளமான அந்நிய படையெடுப்புகளும் கொள்ளையர்களும் கொள்ளையடித்து பாரதம் இப்படி சின்னாபின்னமாகி இருக்கக்கூடியதை நினைத்து அவர் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத். நரேந்திரர் என்கின்ற அவருடைய பெயரோடு இப்போது நமக்கு பொக்கிஷமாக மற்றும் ஒருவர் கிடைத்திருக்கிறார். அவர்தான் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். நரேந்திர மோடிஜி அவர்கள் அயோத்தியில் ஸ்ரீராம ஜென்ம பூமியில் ஸ்ரீராமனுக்கு ஆலயம் அமைத்து அந்த ஸ்ரீராம பிரானுடைய பிராண பிரதிஷ்டைக்காக 11 நாட்கள் விரதம் இருந்தார். விரதம் என்று சொல்வதை காட்டிலும் அதை தவம் என்று சொல்ல வேண்டும். அப்படி விரதம் இருந்து அந்த பிராண பிரதிஷ்டையை நடத்திய அந்த அற்புதத்தை நினைக்கும் பொழுது அவருடைய இறை பக்தியினுடைய உச்சம் நமக்கு தெரிந்தது. அதன் பிறகு தன்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயினுடைய இறுதி சடங்கிற்கு சென்று தன்னுடைய அரசு அதிகாரத்தை அணு அளவும் பயன்படுத்தாமல் தன்னுடைய தாயை தன் தோளில் சுமந்து சென்று அந்த இறுதி சடங்கை முடித்து உடனே நாட்டு பணிக்காக அரசு அலுவலகத்திற்கு வந்து உட்கார்ந்த அவருடைய நிலையை பார்க்கும்போது அவருடைய தேசபக்தியினுடைய உச்சம் நமக்கு புரிந்தது. இன்று பாரத பிரதமர் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நம் தேசத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய பகைவர்களுடைய சூழ்ச்சியெல்லாம் ஒழிந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நம் பாரதத்தை உலகின் தலைசிறந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அதே நரேந்திரர் அதே விவேகானந்தர் தவம் செய்த அந்த பாறையிலே வந்து அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தியானத்தின் முழு பலனும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாமும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பாரத் மாதா கி ஜெய்.